அன்று சனிக்கிழமை மாலை சென்னையின் அந்த புறநகர் பகுதி வாடகை வீட்டின் பால்கனியில் நின்று கொண்டிருந்தாள் கவிதா. வயது 30ஐ தொட்டிருந்தது. முகத்தில் ஒருவித சோர்வும் கண்களில் ஏதோ ஒரு தேடலும் எப்போதும் இருக்கும். கீழே தெருவில் சிறுவர்கள் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருக்கும் சத்தம் கேட்டு கொண்டிருந்தது. ஆனால் கவிதாவின் கவனம் அதில் இல்லை. அவள் கைகள் காப்பி கப்பை இறுக்கமாக பிடித்திருக்க, கண்கள் கடிகாரத்தை பார்த்தன. மணி 6. இன்னும் அரை மணி நேரத்தில் ரமேஷ் வந்துவிடுவான். ரமேஷ் அவளது கணவன். ஒரு தனியார் வங்கியில் நடுத்தர பதவியில் இருப்பவன். காலையில் 8 மணிக்கு வீட்டை விட்டு புறப்பட்டால் இரவு 8 மணிக்குத்தான் திரும்புவான். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டுமே அவனுக்கு விடுமுறை. ஆனால் அன்று கூட வங்கியின் இலக்குகளை பற்றிய சிந்தனையிலேயே இருப்பான். அவர்களது திருமண வாழ்க்கை தொடங்கி 5 ஆண்டுகள் ஆகிவிட்டன. காதலித்துத்தான் திருமணம் செய்து கொண்டார்கள். ஆரம்ப காலத்தில் இருந்த அந்த துடிப்பும் பரஸ்பர பேச்சுக்களும் இப்போது எங்கே போயின என்று கவிதாவிற்கு தெரியவில்லை. வாழ்க்கை மெல்ல மெல்ல ஒரு இயந்திரத்தனமான சுழற்சிக்குள் சிக்கிக் கொண்டது போல் அவளுக்கு தோன்றியது. கவிதா. கீழே ஒரு ஆட்டோ வந்து நிற்கும் சத்தம் கேட்க ரமேஷின் குரல் அவளை கலைத்தது. அவசரமாக காப்பி கப்பை வைத்துவிட்டு கீழே ஓடினாள். ரமேஷ் கையில் ஒரு பெரிய ஃபைலோடு வியர்வை நனைந்த முகத்துடன் உள்ளே வந்தான். இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டீங்க என்றாள் கவிதா அவனது பையை வாங்கி கொண்டே. ஆமா கவி, இன்னைக்கு சீக்கிரம் வேலையை முடிக்க முடிஞ்சது. ஆனால் திங்கக்கிழமை பெரிய ஆடிட்டிங் இருக்கு. வீட்டில் உட்காந்து கொஞ்சம் வேலை பார்க்கணும் என்றான் ரமேஷ் சோபாவில் சாய்ந்து கொண்டே. கவிதா ஒரு நிமிடம் மௌனமாக நின்றாள். கொஞ்சம் காப்பி எடுத்துட்டு வர்றேன் என்று சமையலறைக்குள் சென்றாள். அவளுக்குள் ஏதோ ஒரு ஏக்கம் இருந்தது. ரமேஷ் வந்ததும் அவனிடம் பேச வேண்டும். வாரம் நடக்கும் சின்ன சின்ன விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அவளது மனதில் இருக்கும் தனிமையை பற்றி சொல்ல வேண்டும் என்று நினைப்பாள். ஆனால் அவனது சோர்வான முகத்தை பார்த்ததும் அவளது வார்த்தைகள் தொண்டையிலேயே நின்றுவிடும். அவனும் குடும்பத்திற்காகத்தானே ஓடிக்கொண்டிருக்கிறான் என்ற எண்ணம் அவளை தடுத்துவிடும். காப்பியை கொண்டு வந்து கொடுத்தாள். ரமேஷ் அதை வாங்கி குடித்து கொண்டே, அம்மா ஃபோன் பண்ணாங்களா கவி என்றான். இல்லையே. ஏன், என்னாச்சு? இல்லை, ஊரில் தம்பிக்கு ஏதோ வேலை விஷயமா கொஞ்சம் பணம் தேவைப்படுதான். அம்மா நேற்று என்கிட்ட கேட்டாங்க. இப்போதைக்கு நம்ம பட்ஜெட்டில் கை வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதான் உங்ககிட்ட ஏதாவது பேசினாங்களான்னு கேட்டேன் என்றான் ரமேஷ் சாதாரணமாக. கவிதா ரமேஷையே பார்த்தாள். பணத் தேவைகள், குடும்ப பொறுப்புகள், வங்கியின் வேலை, இதை தாண்டி இவர்களுக்கென்று ஒரு உலகம் இருந்ததே, அது எங்கே போனது? ரமேஷ். கவிதா மெல்ல அழைத்தாள். சொல்லு கவி என்றான். அவன் தன் மொபைலில் வந்த ஏதோ ஒரு அலுவலக மெசேஜை பார்த்து கொண்டே. நாம் 2 பேரும் பேசி எவ்வளவு நாள் ஆகுது கவனிச்சிங்களா? கவிதாவின் அந்த கேள்வி அந்த சின்னஞ்சிறிய வரவேற்பறையில் ஒரு நிசப்தத்தை ஏற்படுத்தியது. ரமேஷ் தன் கையில் இருந்த மொபைலை மெல்ல சோபாவில் வைத்தான். அவளது கண்களில் தேங்கியிருந்த அந்த மெல்லிய கண்ணீரை அவன் எதிர்பார்க்கவில்லை. என்ன கவி இது? ஏன் திடீர்னு இப்படி கேட்குற? நாம் தினமும் பேசிட்டு தானே இருக்கோம் என்றான் ரமேஷ் அவளது கைகளை பற்றி கொள்ள முயன்றபடி. நாம் பேசுகிறோம் ரமேஷ், ஆனால் அதில் வெறும் தகவல்கள் மட்டும்தான் இருக்குது. காப்பி வேணுமா? சாப்பாடு ரெடியா? கரண்ட் பில் கட்டியாச்சா? அம்மா ஃபோன் பண்ணாங்களா? இதை தாண்டி நாம் எப்போவாவது மனசு விட்டு பேசியிருக்கோமா? கவிதாவின் குரல் நடுங்கியது. இந்த 5 வருஷத்தில் நாம் காதலிச்ச அந்த ரமேஷையும் கவிதாவையும் நான் தொலைச்சிட்டேனோன்னு பயமாக இருக்கு. ரமேஷ் பெருமூச்சு விட்டான். அவனுக்கு கவிதா சொல்வதில் இருக்கும் நியாயம் புரிந்தது. ஆனால் ஒரு நடுத்தர குடும்பத்து ஆணாக அவனுக்குள் இருக்கும் பொருளாதார பொறுப்புகள் அவனது உணர்வுகளை பின்னுக்கு தள்ளின. கவி, எனக்கு புரியுது. ஆனால் சூழ்நிலை உனக்கு தெரியும்ல. ஹவுசிங் லோனு, தம்பியோட படிப்பு செலவு, இப்போ ஆஃபீஸில் இருக்கிற ப்ரெஷரு, இது எல்லாத்தையும் சமாளித்து உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும்னு தானே நான் ஓடிக்கிட்டே இருக்கேன். நான் என்ன வேணும்னா பண்ணுறேன் என்றான் ரமேஷ் சற்றே ஆதங்கத்துடன். உங்கள் உழைப்பு மேலே எனக்கு எந்த குறையும் இல்லை ரமேஷ். எனக்கு ஆடம்பரமான வாழ்க்கை வேண்டாம். ஆனால் காலையிலே போனீங்கன்னா ராத்திரி வர்றீங்க. வந்த உடனே லேப்டாப் இல்லைன்னா மொபைல். இந்த வீட்டுக்குள்ளே நான் 4 சுவத்தில் நடுவில் தனியாக இருக்கேன். எனக்கு பணம் முக்கியம் இல்லை, உங்களோட சில நிமிஷங்கள் வேணும் என்று கூறிவிட்டு கவிதா சமையலறைக்குள் சென்று விட்டாள். இரவு உணவு அமைதியாக கழிந்தது. தட்டுக்களின் சத்தத்தை தவிர இருவருக்கும் இடையே எந்த பேச்சும் இல்லை.
அன்று இரவு ரமேஷிற்கு தூக்கம் வரவில்லை. கவிதா சொன்ன வார்த்தைகள் அவனது மனதை குடைந்து கொண்டே இருந்தன. பக்கத்தில் திரும்பி பார்த்தான். கவிதா சுவர் பக்கமாக திரும்பி படுத்திருந்தாள். அவளது தோள்கள் லேசாக அசைவதைக் கண்டு அவள் அழுது கொண்டிருக்கிறாள் என்பதை அவன் உணர்ந்தான். மெல்ல அவள் அருகே சென்று அவளது தோள் மீது கை வைத்தான். கவி என்றான் மென்மையான குரலில். கவிதா சட்டென்று திரும்பி அவனது மார்பில் முகம் புதைத்து அழத் தொடங்கினாள். ரமேஷ் அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டான். சாரி கவி, உன்னை தனிமையில் தவிக்க விட்டது ஏன் தப்புதான். இனிமே இப்படி நடக்காது. இந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் 2 பேரும் மட்டும் எங்கேயாவது வெளியே போகிறோம். ஆஃபீஸ் வேலை எதுவுமே கிடையாது, சரியா என்றான் அவளது நெற்றியில் முத்தமிட்டு. மறுநாள் காலை ஞாயிற்றுக்கிழமை ரமேஷ் சொன்னபடியே தன் மொபைலை சைலண்ட் மோடில் போட்டுவிட்டு கவிதாவோடு வெளியில் செல்ல தயாரானான். கவிதாவின் முகத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு அழகான புன்னகை. இருவரும் கிளம்பிக் கொண்டிருந்த வேளையில் வீட்டின் லேண்ட்லைன் ஃபோன் திடீரென அலறியது. பொதுவாக அந்த எண்ணிற்கு ரமேஷின் கிராமத்து வீட்டில் இருக்கும் அவனது அப்பா மட்டும்தான் கூப்பிடுவார். ரமேஷ் ஃபோனை எடுத்தான். ஹலோ, சொல்லுங்கப்பா. மறுமுனையில் பேசிய அவனது அப்பாவின் குரல் பதற்றமாகவும் அழுது கொண்டிருப்பது போலவும் இருந்தது. ரமேஷ், தம்பி ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டான்டா. ரமேஷின் முகம் சட்டென்று மாறியது. அதை தூரத்தில் இருந்து பார்த்த கவிதாவின் புன்னகை மெல்ல மறைந்தது. ஃபோனின் மறுமுனையில் அப்பாவின் குரல் நடுங்கிக் கொண்டிருந்தது. ரமேஷ், தம்பி கார்த்தி காலேஜ் முடிச்சுட்டு வரும்போது யாரோ வழியில் சண்டை போட்டு இருக்காங்கப்பா. இவனும் கோபத்தில் கையை ஓங்கிட்டான். இப்போது அந்த பையனோட குடும்பம் போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் கொடுப்போம்னு நிற்கிறாங்க. பெரிய இடத்த ஆளுகளாம்டா. கொஞ்சம் பணம் கொடுத்து பேசி முடிச்சா தான் கேஸ் இல்லாமல் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலடா என்ற அப்பா பதற்றத்தில் அழுதே விட்டார். ரமேஷின் நெற்றியில் வியர்வை அரும்பியது. அப்பா பதறாதீங்க, நான் இருக்கேன். கார்த்தி இப்போ எங்கே இருக்கான்? நீங்கள் நேராக ஸ்டேஷனுக்கு போங்க. நான் இப்போவே பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு ஃபோன் பண்ணுறேன் என்று கூறிவிட்டு ஃபோனை வைத்தான். அவன் திரும்பி கவிதாவை பார்த்தான். பட்டு புடவை கட்டி மல்லிகை பூ வைத்து நீண்ட நாட்களுக்கு பிறகு ரமேஷுடன் வெளியே செல்ல ஆசையாக காத்திருந்த அவளது முகம் அப்படியே வாடிப்போயிருந்தது. ஃபோனில் பேசிய விஷயங்கள் அவளுக்கும் புரிந்திருந்தது. கவி, அது தம்பி என்று ரமேஷ் இழுத்தான். எனக்கு புரிஞ்சது ரமேஷ். நீங்கள் முதல்ல தம்பியோட விஷயத்தை கவனிங்க. போலீஸ் கோர்ட்டுன்னு போனால் அவனோட எதிர்காலமே பாழாகிடும். நாம் வெளியே போகிறத அப்புறம் பார்த்துக்கலாம் என்றாள் கவிதா. அவளது குரலில் ஏமாற்றம் இருந்தாலும் குடும்ப சூழ்நிலையை உணர்ந்த முதிர்ச்சி இருந்தது. தேங்க்ஸ் கவி, என் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்று அவளது கைகளை அழுத்தமாக பற்றி கொண்டு உடனே தன் நண்பர்களுக்கு ஃபோன் செய்து அவசரமாக பணம் திரட்டத் தொடங்கினான் ரமேஷ். தன்னுடைய சேமிப்பு மற்றும் நண்பன் கொடுத்த உதவித்தொகை என 50,000 ரூபாயை ஆன்லைன் மூலம் ஊரில் இருக்கும் அப்பாவிற்கு அனுப்பி வைத்தான். அடுத்த 2 மணி நேரம் ஃபோனும் கையுமாகவே அலைந்து ஒரு வழியாக அந்த பிரச்சனை சுமூகமாக முடிந்தது என்ற செய்தி வந்த பிறகே அவனுக்கு மூச்சு வந்தது. மதியம் 2 மணி ஆகியிருந்தது. அலுவலக வேலை, குடும்ப பொறுப்பு என ஓடி ஓடி ரமேஷ் முற்றிலும் சோர்ந்து போய் சோபாவில் விழுந்தான். கவிதா அவனுக்கு தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தாள். தம்பி இப்போ நல்லா இருக்கானா ரமேஷ் என்று கனிவோடு கேட்டாள். பிரச்சனை சரியாயிடுச்சு கவி. ஆனால் நாம் வெளியே போகணும்னு நினச்ச இன்னைக்கு நாளும் இப்படி ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது கவி என்றான் ரமேஷ் கண்கள் கலங்க. கவிதா அவன் அருகில் அமர்ந்து அவனது தோளில் கை வைத்தாள். பரவாயில்ல ரமேஷ், நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காக நிற்கிறதுல எனக்கு பெருமை தான். ஆனால் ஒன்று கவனிச்சிங்களா? தம்பிக்கு ஒரு பிரச்சனைன்னு உடனே நீங்கள் ஓடி போய் நின்னீங்க. ஆனால் உங்கள் கூடவே இருக்கிற என்னோட மனசுக்குள்ளே ஒரு தனிமை போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்கு. அதுக்கு எப்போ தீர்வு கிடைக்கும் என்று மென்மையாக கேட்டாள். அவள் கேட்டதில் கோபமில்லை, நியாயமான ஆதங்கம் மட்டுமே இருந்தது. ரமேஷ் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அப்போது ரமேஷின் மொபைல் மீண்டும் அடித்தது. இந்த முறை கூப்பிட்டது அவனுடைய வங்கியின் ரிஜைனல் மேலாளர். திங்கட்கிழமை நடக்கவிருக்கும் ஆடிட்டிங் சம்பந்தமான அவசர அழைப்பு அது.
வாழ்க்கை அவனுக்கு சற்றேனும் இடைவெளி கொடுக்க தயாராக இல்லை என்பதை ரமேஷ் உணர்ந்தான். மேலாளரின் ஃபோன் காலை கட் செய்த ரமேஷ் ஒரு நீண்ட பெருமூச்சை விட்டான். கவிதா அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். அவளது கண்களில் இருந்த அந்த ஏக்கம் ரமேஷின் நெஞ்சை என்னமோ செய்தது. கவி, மேனேஜர் தான் கூப்பிட்டார். நாளைக்கு ஆடிட்டிங் இருக்கிறதால உடனே கொஞ்சம் ஃபைல்ஸ் ரெடி பண்ணி அனுப்ப சொல்கிறாரு. என்று ரமேஷ் இழுத்தான். நீங்கள் வேலையை பாருங்கள் ரமேஷ், நான் தப்பாக எடுத்துக்கல என்று கவிதா சமையலறையை நோக்கி நடக்க முயன்றாள். இரு கவி என்று அவளது கையை பிடித்து நிறுத்தினான் ரமேஷ். இப்போது நான் அந்த லேப்டாப்பை திறந்தா இன்னைக்கு முழுக்க நான் அதிலையே மூழ்கிடுவேன். அப்புறம் உன்னோட இந்த ஞாயிற்றுக்கிழமையும் வீணாயிடும். எனக்கு 5 நிமிஷம் கொடு. ரமேஷ் உடனே தன் மேலாளருக்கு திரும்ப அழைத்து, சார், வீட்டில் ஒரு சின்ன எமர்ஜென்சி. நான் இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு மேலே லேப்டாப் லாகின் செஞ்சு கண்டிப்பாக எல்லா ஃபைல்ஸையும் முடிச்சு தர்றேன் சார். இப்போது கொஞ்சம் வெளியே இருக்கேன் என்று உறுதியான குரலில் கூறினான். மறுமுனையில் மேலாளர் சற்றே தயங்கினாலும் ரமேஷின் வழக்கமான உழைப்பின் மீது இருந்த நம்பிக்கையால், சரி ரமேஷ், ஆனால் நைட்டு 12 மணிக்குள்ளே அப்டேட் வந்துடணும் என்று ஒப்புக்கொண்டார். ஃபோனை வைத்த ரமேஷ் கவிதாவை பார்த்து புன்னகைத்தான். கவி, இப்போ மணி மதியம் 2:30. எனக்கு ஆஃபீஸ் வேலை தொடங்க இன்னும் 3:30 மணி நேரம் இருக்குது. இந்த 3:30 மணி நேரம் முழுக்க உன்னுடையது மட்டும்தான். பட்டுப்புடவையெல்லாம் மாற்றாத, அப்படியே இரு. நாம் இப்போ வெளியே போகிறோம் என்றான். கவிதாவின் முகம் சட்டென்று பிரகாசமானது. அவளுக்கு பெரிய ஆடம்பர ரெஸ்டாரண்ட்டுகளுக்கோ தியேட்டருக்கோ போக வேண்டும் என்ற ஆசை இல்லை. ரமேஷ் தனக்காக அந்த சிறிய நேரத்தை ஒதுக்கினான் என்பதே அவளுக்கு பெரிய நிம்மதியை தந்தது. இருவரும் கிளம்பி அருகில் இருந்த ஒரு அமைதியான பூங்காவிற்கு சென்றனர். அங்கே ஒரு மரத்தடி பெஞ்சில் அமர்ந்து நீண்ட நாட்களுக்கு பிறகு தங்களை பற்றி பேசத் தொடங்கினர். கவி, கல்யாணத்துக்கு முன்னாடி நாம் எவ்வளவோ கனவுகள் பேசினோம்ல. உனக்கு வரைகிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஒரு ஆர்ட் கிளாஸ் வைக்கணும்னு ஆசைப்பட்ட. இப்போது அதையெல்லாம் நீ யோசிக்கிறதே இல்லையா என்று கேட்டான் ரமேஷ். கவிதா வியப்புடன் அவனை பார்த்தாள். உங்களுக்கு இன்னும் அது ஞாபகம் இருக்கா ரமேஷ்? இந்த வீட்டு வேலைகளையும் தனிமையையும் பழகிட்டதில் என் ஆசையெல்லாம் நானே மறந்துட்டேன் என்றாள் மெல்லிய குரலில். இனிமே அப்படி இருக்கக்கூடாது கவி. நீ வீட்டில் தனியாக இருக்கிற நேரத்தில் உனக்கு பிடிச்ச விஷயங்களை செய்ய ஆரம்பி. அது கோலமாக இருக்கலாம், டிராயிங்காக இருக்கலாம், இல்லை ஒரு சின்ன ஆன்லைன் பிஸ்னஸாக கூட இருக்கலாம். உன்னோட தனிமைக்கும் அது ஒரு மருந்தாக இருக்கும். உனக்கும் ஒரு புது அடையாளம் கிடைக்கும். அதுக்கு என்ன உதவி வேணுமோ நான் பண்ணுறேன் என்றான் ரமேஷ் அவளது கைகளை அழுத்தமாக பற்றி கொண்டு. கவிதாவின் மனதில் ஒரு புது நம்பிக்கை பிறந்தது. தன் கணவன் தன் உணர்வுகளை புரிந்து கொண்டான் என்ற சந்தோஷமே அவளை புதிய பாதையை நோக்கி சிந்திக்க வைத்தது. அன்று மாலை 6 மணிக்கு வீடு திரும்பியதும் ரமேஷ் சொன்னபடியே தன் அலுவலக வேலைகளில் சுறுசுறுப்பாக இறங்கினான். கவிதாவோ தன் பழைய டைரிகளையும் வரைந்து வைத்திருந்த ஓவியங்களையும் தூசி தட்டி எடுத்து கொண்டிருந்தாள். ஆனால் வாழ்க்கை எப்போதும் நாம் நினைத்தபடி மட்டுமே நகர்வதில்லை. அடுத்த நாள் திங்கட்கிழமை காலை ரமேஷ் வழக்கம் போல் அலுவலகம் கிளம்பி கொண்டிருந்த போது அவனது மொபைலுக்கு ஒரு புதிய மெசேஜ் வந்தது. அது அவனது வங்கியின் தலைமை அலுவலகத்தில் இருந்து வந்திருந்தது. அதில் வங்கியின் செலவினங்களை குறைப்பதற்காக சில ஊழியர்களை பணியிட மாற்றம் செய்ய போவதாகவும் அதில் ரமேஷின் பெயரும் இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. அதுவும் சென்னைக்கு வெளியில். அந்த மெசேஜை பார்த்ததும் ரமேஷின் கைகள் லேசாக நடுங்கின. சென்னைக்கு வெளியிலா? அதுவும் திருச்சி கிளையா? இப்போதுதான் கவிதாவுடன் ஒரு புரிதல் ஏற்பட்டு அவளது தனிமையை போக்க வழிகளை யோசிக்க ஆரம்பித்திருக்கிறான். அதற்குள் இப்படி ஒரு இடி விழுந்தால் என்ன செய்வது? என்ன ரமேஷ், ஆஃபீஸ் கிளம்பலையா? டைம் ஆகுது. கவிதா சமையல் அறையில் இருந்து காப்பியுடன் வந்தாள். ரமேஷின் முகம் வெளுத்து போயிருப்பதை அவள் கவனித்து விட்டாள். என்ன ஆச்சு ரமேஷ், ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ரமேஷ் மெசேஜை மறைக்க முயன்றான். ஆனால் கவிதாவின் தீர்க்கமான பார்வைக்கு முன்னால் அவனால் பொய் சொல்ல முடியவில்லை. மொபைலை அவளிடம் நீட்டினான்.
மெசேஜை படித்து பார்த்த கவிதா சில நொடிகள் மௌனமானாள். ஆனால் அவள் பதற்றமடையவில்லை. மாறாக ரமேஷின் தோளை தொட்டு, டிரான்ஸ்ஃபர் தானே ரமேஷ், வேலை போகலையே. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வேலை இருக்கிறதே பெரிய விஷயம். நீங்கள் ஏன் பயப்படுறீங்க என்றால் தைரியமாக. இல்லை கவி, இப்போ தான் நாம் வெளியே போயிட்டு வந்தோம். உன் மனசை புரிஞ்சுக்கிட்டு இங்கேயே ஏதாச்சும் பண்ணலாம்னு நினச்சேன். திருச்சிக்கு போனால் புது இடம், புது மனிதர்கள், அங்கே போய் வீடு தேடி செட்டில் ஆகணும். உனக்கு இன்னும் கஷ்டமாக இருக்குமேன்னு பார்க்குறேன் என்றான் ரமேஷ் ஆதங்கத்துடன். எனக்கு உங்கள் கூட இருக்கிறது தான் முக்கியம் ரமேஷ். இடம் முக்கியம் இல்லை. நீங்கள் ஆஃபீஸ் கிளம்புங்க. அங்கே போய் மேனேஜர்கிட்ட பேசி பாருங்கள். மாற்ற முடியலைன்னா நாம் திருச்சிக்கு போக தயாராவோம் என்று கவிதா அவனுக்கு நம்பிக்கை ஊட்டினாள். அலுவலகம் சென்ற ரமேஷ் தன் மேலாளரை சந்தித்து பேசினான். ஆனால் அது வங்கியின் உயர்மட்ட முடிவு என்பதால் மாற்றுவது கடினம் என்றும் இன்னும் 1 மாதத்திற்குள் அங்கு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் கூறிவிட்டார்கள். அன்று மாலை வீடு திரும்பிய ரமேஷ் சோர்வாக சோபாவில் அமர்ந்தான். கவிதா அவன் அருகே வந்து அமர்ந்தாள். அவளது கையில் ஒரு பழைய டிராயிங் நோட்டும் சில வண்ண பென்சில்களும் இருந்தன. என்ன கவி இது என்று கேட்டான் ரமேஷ். நீங்கள் நேற்று சொன்னீங்கல்ல ரமேஷ், எனக்கு பிடிச்சதை செய்ய சொல்லி. நாம் திருச்சிக்கு போகிற வரைக்கும் எனக்கு இங்கே எந்த வேலையும் இல்லை. அதனால் நான் காலேஜில் கற்றுக்கிட்ட அந்த பாரம்பரிய புள்ளி கோலங்களையும் புதுவிதமான ரங்கோலி டிசைன்களையும் வரைஞ்சி பழகலாம்னு இருக்கேன். அதோட இப்போ ட்ரெண்டில் இருக்கிற ஆன்லைன் வீடியோ பிளாட்ஃபார்ம்ஸில் இதையெல்லாம் ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணால் என்னன்னு யோசிக்கிறேன் என்றாள் கவிதா கண்கள் மின்ன. ரமேஷ் அவளை பெருமையோடு பார்த்தான். தனக்கு வந்த டிரான்ஸ்ஃபர் ஆணை அவளை முடக்கவில்லை. மாறாக அவளுக்குள் ஒரு புதிய உத்வேகத்தை தந்திருக்கிறது என்பதை அவன் உணர்ந்தான். சூப்பர் கவி, உன்னோட இந்த முயற்சிக்கு என் முழு சப்போர்ட் இருக்கும். நாம் திருச்சிக்கு போனதும் உனக்குன்னு ஒரு தனி ஸ்டுடியோ ரூம் ரெடி பண்ணிடலாம் என்றான் மகிழ்ச்சியுடன். 1 மாத காலம் மிக வேகமாக ஓடியது. இருவரும் சென்னை வீட்டை காலி செய்துவிட்டு திருச்சியில் ஒரு அழகான சிறிய வாடகை வீட்டிற்கு வந்து குடியேறினர். புது இடம், புது சூழல். ரமேஷ் புதிய கிளையில் தன் வேலைகளை தொடங்கினான். கவிதாவும் தன் புது வீட்டில் ஒரு அறையை தன் கலை உலகத்திற்காக மாற்றினாள். அவள் தன் முதல் கோல வடிவத்தை வரைந்து அதை வீடியோவாக பதிவு செய்ய தொடங்கிய அந்த நாளில் அவளது மொபைலுக்கு ஒரு புதிய எண்கள் கொண்ட வாட்ஸ்அப் எண்ணில் இருந்து ஒரு மெசேஜ் வந்தது. அதில் ஒரு பழைய புகைப்படம் இருந்தது. அது கவிதாவும் அவளது கல்லூரி காலத்து நெருங்கிய தோழன் அரவிந்தும் ஒன்றாக இருக்கும் புகைப்படம். கீழே ஒரு வாசகம் இருந்தது. திருச்சிக்கு உன்னை வரவேற்கிறேன் கவிதா. அந்த மெசேஜையும் புகைப்படத்தையும் பார்த்ததும் கவிதாவின் இதயம் ஒரு நிமிடம் நின்று நிதானித்தது போல் இருந்தது. அரவிந்த் கல்லூரிக்கு பிறகு அவனுடன் எந்த தொடர்பும் இல்லை. அவனுடைய நட்பு கவிதாவின் வாழ்வில் மிக முக்கியமானது. ஆனால் திருமணத்திற்கு பிறகு குடும்ப சூழலில் அது அப்படியே பின்னுக்கு தள்ளப்பட்டு விட்டது. அவன் எப்படி இப்போது திருச்சியில்? அவளுக்கு எப்படி மெசேஜ் அனுப்பினான்? யார் கவி அது? புது நம்பரில் இருந்து மெசேஜ் வந்திருக்கு. சமையல் அறையில் இருந்து தண்ணீர் குடிக்க வந்த ரமேஷ் தற்செயலாக கேட்டான். கவிதா சட்டென்று மொபைலை திருப்பி வைத்தாள். அவளுக்குள் எந்த தப்பும் இல்லை என்றாலும் ஒரு நொடி தயக்கம் அவளை அறியாமல் முளைத்தது. அது காலேஜ் ஃப்ரெண்ட் அரவிந்தன்னு ஒருத்தன் ரமேஷ். திருச்சிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கேன்னு மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ சொல்லியிருப்பாங்க போல. வெல்கம் பண்ணி மெசேஜ் அனுப்பியிருக்கான் என்றால் இயல்பாக காட்டிக்கொள்ள முயன்று. ஓ சூப்பர், புது இடத்துல தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தால் நல்லது தான் கவி. அவனுக்கும் சேர்த்து ஒரு நாள் வீட்டுக்கு லஞ்ச் கூப்பிடு என்று கூறிவிட்டு ரமேஷ் தன் ஆஃபீஸ் பையை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். ரமேஷின் இந்த வெளிப்படையான குணமும் நம்பிக்கையும் கவிதாவின் மனதில் இருந்த தயக்கத்தை கரைத்தது. அன்று மதியம் கவிதா தன் முதல் கோல வீடியோவை யூடியூப்பில் பதிவேற்றினாள். புது முயற்சி அவளுக்குள் ஒரு நிம்மதியை தந்தது. மாலை நேரம் வாசலில் ஒரு கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. கவிதா கதவை திறந்தாள். அங்கே கையில் ஒரு பெரிய பூங்கத்துடன் அதே மாறாத புன்னகையுடனும் நின்று கொண்டிருந்தான் அரவிந்த். என்ன கவிதா அப்படி ஷாக்காகி நிற்கிற? திருச்சிக்கு வந்துட்டு எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணலையே என்றான் அரவிந்த் உள்ளே வந்தபடி. அரவிந்த், நீ எப்படி இங்கே? கவிதாவின் குரலில் ஆச்சரியம் கலந்திருந்தது. நானும் இங்கே ஒரு பிரைவேட் கம்பெனியில் மேனேஜராக இருக்கேன். உன் ஹஸ்பண்ட் ரமேஷோட பேங்கில் தான் எங்கள் கம்பெனி அக்கௌண்ட் இருக்குது. இன்றைக்கி பேங்க் போனப்போ தற்செயலாக ரமேஷை பார்த்தேன்.
அவர்தான் நீ இங்கே இருக்கிறத சொல்லி அட்ரஸ் கொடுத்து உடனே போய் பார்த்துட்டு வர சொன்னார் என்றான் அரவிந்த் சிரித்துக்கொண்டே. கவிதாவிற்கு அப்போதுதான் மூச்சு வந்தது. ரமேஷ் எவ்வளவு நல்ல மனிதன்! தன் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தால் அரவிந்தை நேராக வீட்டிற்கே அனுப்பியிருப்பான் என்று நினைக்கும்போது அவளுக்கு ரமேஷ் மீது காதல் பெருகியது. ரொம்ப சந்தோஷம் அரவிந்த், உன்னை பார்த்து எவ்வளவோ வருஷம் ஆச்சு என்று கவிதா அவனுக்கு டீ போட்டு கொடுத்தாள். இருவரும் பழைய கல்லூரி நினைவுகளை பேசி கொண்டிருந்தனர். அரவிந்த் கவிதாவின் ஓவியங்களையும் அவள் இன்று ஆரம்பித்திருக்கும் யூடியூப் சேனலையும் பற்றி மிகவும் பாராட்டி பேசினாள். கவிதா, உன்னோட இந்த திறமை 4 செவத்துக்குள்ளே முடங்கிடக்கூடாது. என்னோட ஆஃபீஸில் அடுத்த மாதம் ஒரு பெரிய எக்ஸிபிஷன் நடக்க போகுது. அதில் பாரம்பரிய கலைகளுக்கான ஒரு ஸ்டால் இருக்குது. நீ வரைஞ்ச கோலங்கள், ஓவியங்கள் எல்லாத்தையும் அங்கே டிஸ்பிளே பண்ணு. உனக்கு ஒரு நல்ல ரீச் கிடைக்கும் என்று ஒரு பெரிய வாய்ப்பை அவளுக்கு முன்னால் வைத்தான் அரவிந்த். கவிதாவிற்குள் ஒரு பக்கம் மகிழ்ச்சி இருந்தாலும் மறுபக்கம் ஒரு சிறிய பயம் இருந்தது. ரமேஷிடம் இதை பற்றி எப்படி பேசுவது? அவன் இதற்கு சம்மதிப்பானா? அன்று இரவு ரமேஷ் வீட்டிற்கு வந்ததும் கவிதா அவனிடம் அரவிந்த் வந்ததையும் அவன் கொடுத்த எக்ஸிபிஷன் வாய்ப்பை பற்றியும் கூறினாள். ரமேஷ் சில நொடிகள் மௌனமாக இருந்தான். அவனது முகம் சற்றே யோசனையில் ஆழ்ந்தது. எக்ஸிபிஷனா கவி? இப்போ தான் புது இடத்திற்கு வந்திருக்கோம். அதுக்கு நிறைய செலவாகுமே. இப்போ தம்பியோட பிரச்சனைக்கு வேற பணம் அனுப்பிட்டோம். பட்ஜெட் ரொம்ப டைட்டாக இருக்கு கவி என்றான் தயக்கத்துடன். தன் கனவு ஆரம்பிக்கும் முன்பே சுருங்கி விடுமோ என்ற கவலை கவிதாவின் முகத்தில் நிழலாடியது. கவிதாவின் முகம் வாடி போனதை ரமேஷ் கவனித்தான். அவனுக்குள் ஒரு குற்ற உணர்ச்சி தலை தூக்கியது. கவி, நான் உன்னோட ஆசைக்கு தடையாக இருக்கணும்னு சொல்லலை. ஆனால் இந்த மாதம் தம்பி விஷயத்துக்காக கைமாத்தா வாங்கின 50,000 ரூபாயை நான் இன்னும் நண்பர்களுக்கு திருப்பி கொடுக்கலை. இப்போது எக்ஸிபிஷன் ஸ்டாலுக்கு அட்வான்ஸ் கட்டணும். மெட்டீரியல்ஸ் வாங்கணும்னா கண்டிப்பாக ஒரு 20,000 ரூபாயாவது வேணுமே. அதுக்கு தான் யோசிக்கிறேன் என்றான் அவளது கைகளை பிடித்து கொண்டு. எனக்கு புரியுது ரமேஷ், நாம் இப்போதைக்கு இதை விட்டுடலாம். நான் ஆன்லைனில் மட்டும் வீடியோஸ் போட்டுக்கிறேன் என்றாள் கவிதா தன் ஏமாற்றத்தை ஒரு புன்னகையால் மறைக்க முயன்று. மறுநாள் காலை ரமேஷ் வங்கிக்கு கிளம்பி சென்ற பிறகு அரவிந்த் கவிதாவிற்கு ஃபோன் செய்தான். கவிதா, எக்ஸிபிஷன் ஃபார்ம் ரெடி பண்ணிட்டேன். இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ளே சைன் பண்ணி கொடுக்கணும். ரமேஷ் கிட்ட பேசுனியா? அவர் என்ன சொன்னார் என்று ஆர்வமாக கேட்டான். கவிதா சற்றே தயங்கினாள். இல்லை அரவிந்த், இந்த மாதம் கொஞ்சம் குடும்ப சூழ்நிலை சரியில்லை. பட்ஜெட் ரொம்ப டைட்டாக இருக்குது. அதனால் இந்த தடவை நான் கலந்துக்கலை என்றால் உண்மையை மறைக்காமல். மறுமுனையில் அரவிந்த் சிரித்தான். இவ்வளவுதானா கவிதா? இதுக்காகவா யோசிக்கிற? அந்த ஸ்டாலுக்கான அட்வான்ஸ் பணத்தை இப்போதைக்கு நான் கட்டுறேன். நீ எக்ஸிபிஷன் முடிஞ்சதும் வர்ற லாபத்தில் இருந்து எனக்கு திருப்பி கொடு. இல்லைன்னா அப்புறமா பொறுமையாக கொடு. உன்னோட திறமை பணத்துக்காக முடங்கிடக்கூடாது. நான் ஃபார்மில் உன் பேரை ரிஜிஸ்டர் பண்ணுறேன் என்றான் உரிமையோடு. இல்லை அரவிந்த், அது சரி வராது. ரமேஷ் கிட்ட கேட்காம என்று கவிதா மறுக்க முயன்றாள். கவிதா, ரமேஷ் உன்னை எவ்வளவு நம்புறாருன்னு நேற்று தான் பார்த்தேன். அவரே உன்னை என்கிட்ட அனுப்பும்போது உன்னோட வளர்ச்சிக்கு அவர் கண்டிப்பாக சந்தோஷப்படுவார். நீ யோசிக்காத, நான் பார்த்துக்கிறேன் என்று கூறிவிட்டு அரவிந்த் ஃபோனை வைத்தான். கவிதாவின் மனத்தில் ஒரு புறம் அரவிந்தின் உதவி பெறும் நிம்மதியை தந்தது. மறுபுறம் ரமேஷிற்கு தெரியாமல் இந்த பண உதவியை பெறுவது சரியா என்ற தர்ம சங்கடம் அவளை வாட்டியது. ஆனால் தன் கலை உலகிற்கான முதல் படி இது என்ற ஆசை அவளது பயத்தை வென்றது. நாட்கள் நகர்ந்தன. கவிதா இரவு பகலாக தன் ஓவியங்களையும் புதுமையான கோல வடிவங்களையும் எக்ஸிபிஷனுக்காக தயார் செய்தாள். ரமேஷும் அவளது உழைப்பை பார்த்து, என் கவிதா சீக்கிரமே ஒரு பெரிய ஆர்டிஸ்டாக வரப்போறா என்று பாராட்டி அவளுக்கு தேவையான சிறு உதவிகளை செய்தான். தனக்கு தெரியாமல் அரவிந்த் பணம் கட்டியிருப்பது அவனுக்கு தெரியாது. எக்ஸிபிஷன் நடக்கும் அந்த நாளும் வந்தது. திருச்சியின் ஒரு பெரிய அரங்கில் ஸ்டால்கள் அமைக்கப்பட்டிருந்தன. கவிதாவின் ஸ்டாலில் அவளது வண்ணமயமான கோல ஓவியங்களும் நவீன ரங்கோலி கலைகளும் பார்ப்பவர்களை கவர்ந்தன. பலரும் அவளது திறமைகளை பாராட்டி ஆர்டர்கள் கொடுக்க முன்வந்தனர். கவிதாவின் முகம் மகிழ்ச்சியில் பிரகாசித்தது. மதியம் 1 மணிக்கு ரமேஷ் வங்கியில் இருந்து மதிய உணவு இடைவேளையில் கவிதாவை பார்ப்பதற்காக அரங்கிற்குள் வந்தான். கூட்டத்திற்கு நடுவே தன் மனைவி ஒரு சாதனையாளராக நிற்பதைக் கண்டு அவனது கண்கள் கலங்கின. அவன் கவிதாவை நோக்கி நடந்து வந்தபோது அவளுக்கு பின்னால் நின்றிருந்த அரவிந்தும் அவனது அலுவலக மேலாளரும் பேசிக்கொண்டிருப்பது ரமேஷின் காதில் விழுந்தது.
அரவிந்த், இந்த ஸ்டாலுக்கு 20,000 அட்வான்ஸ் கட்டணும்னு சொன்னியே, கவிதா மேடம் கட்டிட்டாங்களா என்று மேலாளர் கேட்க, அரவிந்த் மெல்ல, இல்லை சார், அவங்க குடும்பத்தில் இப்போ கொஞ்சம் பண நெருக்கடி, அதான் நானே என் அக்கௌண்ட்ல இருந்து கட்டிட்டேன். ரமேஷுக்கு இது தெரியாது, தெரிஞ்சால் சங்கடப்படுவார், அதான் ரகசியமாக வச்சிருக்கேன் என்றான் சாதாரணமாக. இதை கேட்ட ரமேஷ் அப்படியே அந்த இடத்திலேயே உறைந்து நின்றான். தன் மனைவியின் கனவுக்காக தன்னால் செய்ய முடியாத ஒன்றை வேறொரு ஆண் செய்திருக்கிறான் என்பதும், அதை தன் மனைவி தன்னிடம் மறைத்திருக்கிறாள் என்பதும் அவனது ஆண் சாடகை மற்றும் நம்பிக்கையை உலுக்கியது. அரவிந்த் பேசிய அந்த வார்த்தைகள் ரமேஷின் காதுகளில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றியது போல் இருந்தது. தன் மனைவியின் திறமை மீது அவனுக்கு பெருமை இருந்தது உண்மைதான். ஆனால் அதற்காக தன்னிடம் மறைத்து வேறொருவனிடம் பணம் வாங்கியிருக்கிறாள் என்பதை அவனால் ஜீரணிக்க முடியவில்லை. அதுவும் ரமேஷுக்கு தெரிந்தால் சங்கடப்படுவார் என்று அரவிந்த் பிறரிடம் பேசுவது அவனது சுயமரியாதையை உலுக்கியது. ரமேஷ் அங்கேயே நிற்கவில்லை. கவிதா தன்னை திரும்பி பார்ப்பதற்குள் விறுவிறுவென்று அரங்கத்தை விட்டு வெளியேறினான். மாலை எக்ஸிபிஷன் முடிந்து கவிதா பெரும் மகிழ்ச்சியோடும் சில புதிய ஆர்டர்களோடும் ஆட்டோவில் வீடு திரும்பினாள். அவளது கையில் எக்ஸிபிஷன் மூலம் கிடைத்த முதல் வருமானமான 10,000 ரூபாய் இருந்தது. அதை ரமேஷின் கையில் கொடுத்து ஆசி வாங்க வேண்டும் என்ற ஆவலோடு வீட்டிற்குள் நுழைந்தாள். வீடு இருட்டாக இருந்தது. ரமேஷ் சோபாவில் அப்படியே அமர்ந்திருந்தான். லைட்டு கூட போடவில்லை. என்ன ரமேஷ், லைட்டு கூட போடாமல் உட்கார்ந்துருக்கீங்க, ஆஃபீஸில் இருந்து எப்போ வந்தீங்க என்று கேட்டபடி கவிதா விளக்கை ஆன் செய்தாள். வெளிச்சம் வந்ததும் ரமேஷின் முகம் அவளுக்கு ஏதோ ஆபத்தை உணர்த்தியது. அவனது கண்கள் சிவந்திருந்தன, தாடைகள் இறுகி இருந்தன. என்ன ஆச்சு ரமேஷ், உடம்பு எதுவும் சரியில்லையா என்று கவிதா பதற்றத்துடன் அவன் அருகில் சென்றாள். மதியம் நான் எக்ஸிபிஷனுக்கு வந்திருந்தேன் கவி. ரமேஷின் குரல் மிக அமைதியாக ஆனால் பாரமாக இருந்தது. அப்படியா, அப்புறம் ஏன் என்னை வந்து பார்க்கல? நான் உங்களை தேடிட்டே இருந்தேன் என்றாள் கவிதா. நீ உன் ஃப்ரெண்டு அரவிந்தோட பிஸியாக இருந்த கவி, அதான் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமேன்னு வந்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு உண்மையும் எனக்கு தெரிஞ்சுது. இந்த ஸ்டாலுக்கான அட்வான்ஸ் 20,000 ரூபாயை அரவிந்த் தான் கட்டுனானா என்று ரமேஷ் நேரடியாக கேட்டான். கவிதாவின் முகம் அப்படியே வெளுத்து போனது. கையில் இருந்த பணப்பை லேசாக நடுங்கியது. ரமேஷ், அது நான் உங்ககிட்ட சொல்லணும்னு தான் இருந்தேன், ஆனால் சூழ்நிலை. என்ன சூழ்நிலை கவி? ரமேஷ் சட்டென்று சத்தமாக கத்தினான். 5 வருட திருமண வாழ்க்கையில் அவன் இப்படி கவிதாவிடம் கத்தியதே இல்லை. என்கிட்ட பணம் இல்லைன்னு சொன்னது தப்பு தான், ஆனால் அதுக்காக என்கிட்ட மறைச்சி இன்னொருத்தங்கிட்ட கையேந்தி நிற்க உனக்கு எப்படி மனசு வந்தது? ரமேஷுக்கு தெரிஞ்சால் சங்கடப்படுவார்னு அவன் வெளியே ஆளுகிட்ட பேசிக்கிறான். ஒரு புருஷனா மற்றவன் முன்னாடி என் மானமே போச்சு கவி. அப்படி இல்லை ரமேஷ், அரவிந்த் என் நல்லதுக்காகத்தான். கவிதா கண்ணீருடன் விளக்க முயன்றாள். நல்லதுக்காகவோ கெட்டதுக்காகவோ எனக்கு தெரியாமல் நீ ஏன் வாங்கின? 5 வருஷமாக நாம் கஷ்டப்படும் போது கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இருந்தோமே, அந்த நம்பிக்கை இப்போ எங்கே போச்சு? நான் உன்னை அவ்வளவு நம்பினேன் கவி. ஆனால் நீ. ரமேஷால் அதுக்கு மேல் பேச முடியலை. அவனது தொண்டை அடைத்தது. கவிதா விம்மி விம்மி அழத் தொடங்கினாள். அவளது நோக்கம் தப்பானது இல்லை என்றாலும் ரமேஷிடம் மறைத்தது எவ்வளவு பெரிய தவறு என்பதை அவள் இப்போது உணர்ந்தாள். ரமேஷ் சோபாவில் இருந்து எழுந்து தன் பையை எடுத்தான். நான் இன்னைக்கு நைட்டு பேங்க் கெஸ்ட் ஹவுஸில் தங்கிக்கிறேன். நீ எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் கவி. உன் முகத்தை பார்க்கவே எனக்கு கஷ்டமாக இருக்கு என்று கூறிவிட்டு கவிதாவின் கதறலையும் மீறி வீட்டை விட்டு வெளியேறி கதவை சாத்தினான். கவிதா அந்த பாலடைந்த வீட்டில் தன் முதல் சம்பாத்திய பணத்தை கையில் பிடித்து கொண்டு தனியாக அழுது கொண்டே நின்றாள். அவளது தனிமையை போக்கத் தொடங்கிய கலை இப்போது அவளது குடும்பத்தையே பிரிக்க தொடங்கியிருந்தது. ரமேஷ் கதவை சாத்திவிட்டு சென்ற அந்த சத்தம் கவிதாவின் நெஞ்சில் பலமாக விழுந்தது. வீடு முழுக்க ஒரு பயங்கரமான நிசப்தம் சூழ்ந்து கொண்டது. கையில் இருந்த 10,000 ரூபாய் பணத்தாள்கள் மெல்ல தரையில் நழுவின. அவள் சோபாவிலேயே சுருண்டு விழுந்து விடிய விடிய அழுது கொண்டிருந்தாள். ஆசைப்பட்டது தப்பா? என் திறமையை நிரூபிக்க நினச்சது தப்பா? ரமேஷை வற்புறுத்தக்கூடாதுன்னு நினச்சது எப்படி இவ்வளவு பெரிய துரோகமாக மாறிச்சு என்று அவளது மனசாட்சி அவளையே குடைந்தது. மறுநாள் காலை விடிந்ததும் விடியாததுமாய் கவிதாவின் மொபைல் அடித்தது. அரவிந்த் தான் கூப்பிட்டு இருந்தான். கவிதா கண்கள் வீங்கிய நிலையில் ஃபோனை எடுத்தாள். அவளது குரல் கரகரப்பாக இருந்தது. ஹலோ அரவிந்த்.
கவிதா, குட் மார்னிங். நேற்று எக்ஸிபிஷன் ரொம்ப சூப்பராக முடிஞ்சது. இன்னைக்கு இன்னும் சில கம்பெனி ஆர்டர்ஸ் பற்றி பேசலாம்னு பார்த்தேன். ரமேஷ் கிட்ட நேற்று பணத்தை கொடுத்தியா? அவர் என்ன சொன்னார் என்று உற்சாகமாக கேட்டான் அரவிந்த். அரவிந்த், கவிதா தன் அழுகையை கட்டுப்படுத்த முயன்றாள். ஆனால் அவளால் முடியவில்லை. தயவு செஞ்சு இனிமே எனக்கு ஃபோன் பண்ணாத. உன்னோட இந்த உதவி என் குடும்பத்தையே உடைச்சிடுச்சு. நீங்கள் நேற்று பேசுனதை ரமேஷ் கேட்டுட்டாரு. நான் அவர்கிட்ட மறைச்சது இப்போ பெரிய தப்பாயிடுச்சு. ரமேஷ் வீட்டை விட்டு போயிட்டாரு என்று கதறினாள். மறுமுனையில் அரவிந்த் அதிர்ச்சியடைந்தான். சாரி கவிதா, நான் வேணும்னே பண்ணலை. ரமேஷ் இவ்வளவு தப்பாக நினைப்பாருன்னு எனக்கு தெரியாது. நான் வேணும்னா ரமேஷ் கிட்ட நேரில் வந்து பேசவா என்றான் குற்ற உணர்ச்சியுடன். வேண்டாம் அரவிந்த், நீங்கள் பேசுனா அது இன்னும் தப்பாகும். என் குடும்ப பிரச்சனையை நானே பார்த்துக்கிறேன். தயவு செஞ்சு எனக்கு எந்த உதவியும் இனி பண்ணாதீங்க. நேற்று வந்த லாப பணத்தில் பாதி இதோ இருக்குது. மீதி பணத்தை நான் சீக்கிரமே உன் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிடுறேன். இதோ நம்ம நட்பை நிறுத்திக்கலாம் என்று உறுதியாக கூறிவிட்டு ஃபோனை அணைத்தாள் கவிதா. அரவிந்தின் நோக்கம் தவறாக இல்லாதிருக்கலாம். ஆனால் ஒரு குடும்பத்திற்குள் கணவன் மனைவிக்கு இடையே இருக்கும் ரகசியங்கள் எவ்வளவு ஆபத்தானவை என்பதை கவிதா புரிந்து கொண்டாள். அவள் உடனே கிளம்பி ரமேஷின் வங்கிக்கு சென்றாள். ரமேஷ் தன் கேபினில் உட்கார்ந்து தீவிரமாக வேலை பார்த்து கொண்டிருந்தான். அவனது முகத்திலும் தூக்கம் இல்லாத சோர்வு அப்பட்டமாக தெரிந்தது. கவிதா மெல்ல அவனது கேபின் கதவை தட்டி உள்ளே நுழைந்தாள். ரமேஷ் அவளை நிமிர்ந்து பார்த்தான். அவனது கண்களில் இன்னும் அந்த வலியும் கோபமும் மறையவில்லை. நீ எதுக்கு இங்கே வந்த கவிதா? இது ஆஃபீஸ். இங்கே வந்து சீன் கிரியேட் பண்ணாத என்றான் தாழ்ந்த குரலில். கவிதா தன் பையில் இருந்த 10,000 ரூபாயை அவனது மேஜை மீது வைத்தாள். இது நேற்று எனக்கு கிடைச்ச முதல் வருமானம் ரமேஷ். இதை உங்கள் காலில் விழுந்து கொடுத்து ஆசி வாங்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். நான் பண்ணது தப்பு தான். அரவிந்த் கிட்ட பணம் வாங்கினதை உங்ககிட்ட உடனே சொல்லி இருக்கணும். உங்களை சங்கடப்படுத்தக்கூடாதுன்னு நினச்சது இவ்வளவு பெரிய தப்பாகும்னு நான் நினைக்கல என்று கைகளை கூப்பி கண்ணீர் விட்டாள். நான் அரவிந்த் கிட்ட இனிமேல் பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன் ரமேஷ். அவனோட பணத்தையும் திருப்பி கொடுக்க போகிறேன். எனக்கு என் கலையை விட, என் அடையாளத்தை விட நீங்கள் தான் முக்கியம். என்னை மன்னிச்சிடுங்க என்று கவிதா அழுதாள். ரமேஷ் அந்த பணத்தையே பார்த்து கொண்டிருந்தான். அவளது கண்ணீரில் இருக்கும் உண்மை அவனுக்கு புரிந்தது. ஆனால் அவனது காயம் அவ்வளவு சீக்கிரம் ஆறுவதாக இல்லை. கவிதா, நீ கிளம்பு. நான் சாயங்காலம் வீட்டுக்கு வர்றேன். நாம் அங்கே பேசிக்கலாம் என்றான் ரமேஷ் முகத்தை திருப்பி கொண்டு. கவிதா மெல்ல தலையசைத்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டாள். ரமேஷ் சாயங்காலம் வீட்டிற்கு வருவான் என்ற அந்த ஒரு வார்த்தை அவளுக்குள் ஒரு சிறிய நம்பிக்கையை விதைத்தது. அன்று மாலை நேரம் நகர்வது கவிதாவிற்கு ஒரு யுகம் போல இருந்தது. 5 மணி, 6 மணி, 7 மணி, கடிகார முட்கள் நகர நகர அவளது இதய துடிப்பும் அதிகமானது. வாசல் பக்கமே அவளது கண்கள் நிலைத்திருந்தன. இரவு 8 மணி இருக்கும்போது வாசலில் பைக் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. கவிதா பதற்றத்துடன் ஓடி போய் கதவை திறந்தாள். ரமேஷ் உள்ளே வந்தான். அவனது முகம் காலையில் இருந்ததை விட சற்றே அமைதியாகி இருந்தது. பையை கீழே வைத்துவிட்டு சோபாவில் அமர்ந்தான். கவிதா மௌனமாக அவனுக்கு தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தாள். அதை வாங்கி குடித்த ரமேஷ் கவிதாவை தன் அருகே அமரும்படி சைகை செய்தான். கவிதா பயத்துடனும் குற்ற உணர்ச்சியுடனும் அவன் அருகில் அமர்ந்தாள். கவிதா, ரமேஷ் மெல்ல தொடங்கினான். நேற்று முழுக்க நான் தனியாக இருக்கும்போது நம்ம 5 வருஷ வாழ்க்கையை பற்றி தான் யோசித்தேன். ஆஃபீஸ் ப்ரெஷர், குடும்ப பொறுப்புன்னு ஓடுனதில்ல. உனக்கு ஒரு கணவனாக நான் கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்கலங்கிறது உண்மைதான். அதனால தான் உனக்குள்ள ஒரு தனிமை வந்து நீ இன்னொருத்தரோட உதவியை நாட வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. அப்படி இல்லை ரமேஷ், நான் உங்ககிட்ட. கவிதா குறுக்கிட முயன்றாள். நான் பேசி முடிக்கிறேன் கவி என்று அவளது கையை பற்றி கொண்டான். உன் மேலே எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் எனக்கு என்ன வருத்தம்னா, நாம் கஷ்டப்படும்போது கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக நின்னோம். இப்போ வந்த இந்த சின்ன பண பிரச்சனையை கூட என்கிட்ட சொல்லாமல் என்கிட்ட இருந்து மறைச்சது தான் என் மனசை ரொம்ப காயப்படுத்திருச்சு. கணவன் மனைவிக்கு நடுவில் வர்ற ரகசியங்கள் எவ்வளவு நல்ல எண்ணத்தோடு ஆரம்பித்தாலும் அது கடைசியில் நம்பிக்கையை தான் உடைக்கும். கவிதா அவனது கைகளை தன் 2 கைகளாலும் இறுக்கமாக பற்றி கொண்டாள். இனி என் வாழ்க்கையில் உங்களுக்கு தெரியாமல் எந்த ஒரு சின்ன விஷயமும் நடக்காது ரமேஷ். சத்தியமாக நான் உங்களை விட்டு பிரியறதை பற்றி நினச்சி கூட பார்க்க முடியாது என்று விம்மி அழுதாள். ரமேஷ் அவளது கண்ணீரை துடைத்துவிட்டு மெல்ல புன்னகைத்தான். சரி, அழுதது போதும். நீ அரவிந்த் கிட்ட பேசுனதை கட் பண்ணது நல்ல முடிவு. அவனுக்கு கொடுக்க வேண்டிய 20,000 ரூபாயை நாளைக்கு காலையில் என் அக்கௌண்ட்டில் இருந்து நான் ஆன்லைனில் அனுப்பிடுறேன். கடனோட எந்த ஒரு புது விஷயத்தையும் ஆரம்பிக்கக்கூடாது.
அவன் மேஜை மீது இருந்த கவிதாவின் 10,000 ரூபாய் சம்பாத்தியத்தை எடுத்தான். அதை அவளது கைகளில் திருப்பி தந்து, இது உன்னோட சுய உழைப்புக்கு கிடைச்ச முதல் அங்கீகாரம் கவி. இதை வச்சு உன்னோட யூடியூப் சேனலுக்கும் ஓவியங்களுக்கும் தேவையான திங்ஸை நீயே வாங்கிக்கோ. இனிமே உன்னோட திறமைய இந்த உலகத்துக்கு கொண்டு வர்ற பொறுப்பை இந்த ரமேஷ் எடுத்துக்கிறேன் என்றான் பெருமையுடன். கவிதாவின் மனதில் இருந்த இத்தனை நாள் பாரமும் தனிமையும் அந்த நொடியில் அப்படியே கரைந்து போனது. தன் கணவனின் அன்பும் நம்பிக்கையும் அவளுக்கு புதிய சிறகுகளை கொடுத்தது போல் இருந்தது. இருவரும் தங்கள் புதிய வாழ்க்கையை புதிய நம்பிக்கையோடு திருச்சியின் அந்த சிறிய வீட்டில் மீண்டும் தொடங்கினர். கவிதா தன் கேமராவை ஆன் செய்து ரமேஷின் கைகளால் தன் புதிய ஓவிய புத்தகத்தை திறந்து ஒரு புதிய கோல வடிவத்தை வரைய தொடங்கினாள். கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.